குழந்தைக்கு வந்து மாதவிடாய் அந்த போது அந்த குழந்தைய வந்து வெளியே நிக்க வச்சிருக்காங்க. வழக்கு பதிவு இதுல வந்து காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மாதவிடாய்னா என்ன? இது வந்து தீண்டத்தகாததா? அது வந்து ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட மாதவிடாயிலிருந்து தான் ராஜ்மோகன் பிறந்திருக்கிற அமைச்சராக இருக்கிறேன். இதை போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்தபோதும் அந்த விஷயம் குறித்து உடனடியாக விசாரித்து முதல் கட்ட தகவல்களை சேகரம் செய்து எனக்கு தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி நிறுவனங்கள்ல எந்த இடத்திலையும் எங்களுடைய மாணவிகளுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்து இதை போன்ற நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த அழுத்தங்களும் தரக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சேஃபான அவர்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சிகளில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு தொடரவும் செய்வோம். அதே சமயம் அதுல ஏதாவது லீக்கேஜ் இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 பயனாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு அனுப்பிச்சிட்டு 6 பயனாளர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, இடைத்தரகர்கள் வந்து அந்த காசு மிச்சம் இருக்கக்கூடிய 4 பயனாளர் காசு இருந்தா அதை கண்டறிந்து அது கலைந்து சரி செய்யப்பட்டு மற்றபடி எல்லா நல்ல திட்டங்களும் தொடரும், இதுவும் தொடரும். புகைப்படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரீல்ஸ் எடுத்தது அப்படி போட்டிருக்கிறது ட்விட்டர்ல சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவப் படங்களும் மாட்டணும். ஐயா அப்துல் கலாம் படத்தையும் அங்க நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அதை போன்றவர்களினுடைய படத்தை மாட்டினால் உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அப்போதுதான் மகிழ்வார். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதை நான் கேட்டுக்கிறேன்.